ராஜபக்ஷ குடும்பத்தினர் பெரும் குற்றவாளிகள் பகிரங்கப்படுத்திய நலிந்து ஜெயதிச தமிழினத்தின் சாபக்கேடு என ஜார் முகத்திரைக்கு கிழித்த அர்ச்சுனா எம்பி. தமிழரசு கட்சியின் உள்ளக தீர்மானங்களில் முரண்நிலை சாணக்கியனின் பகிரங்க தகவல். வடக்கு முன்னேற மகிந்தவே காரணம் மார்த்தட்டிக் கொள்ளும் மொட்டு கட்சி. சலுகைகளை பெற்றுக்கொண்டமை தொடர்பில் பிரதி அமைச்சர்களுக்கு எதிராக நடவடிக்கை. முன்னாள் கடற்படை தளபதி கைது விவகாரம் அரசாங்கத்தை கடுமையாக சாடும் விமல் வீரவன்ச. தனியார் நிறுவனம் ஒன்றின் 300 கோடி மோசடியை மறைத்த முன்னாள் ஜனாதிபதிகள். மஹிந்த ராஜபக்ஷவால் தான் வடக்கு மாகாணம் எல்லா வழிகளிலும் முன்னேறியது. பிரிவினைவாத சிந்தனையுடைய ஒரு சிலரை மஹிந்தவின் வெளியேற்றத்தை கொண்டாடுகின்றனர் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம் அரச மாளிகையில் இருந்து வெளியேறியது தொடர்பில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள சிலரின் சமூக வலைதள பதிவுகள் அமைந்திருந்தன. இது பற்றி உங்களின் கருத்து என்ன என்று சஞ்சீவ எதிரிமானவிடம் வினவப்பட்டது. இதற்கு பதிலளித்த சஞ்சீவ எதிரிமான, வடக்கில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் நிலைப்பாடு அல்ல இது. போரை முடிவுக்கு கொண்டு வந்தமை தொடர்பில் சிலர் மாறுபட்ட கருத்துடன் இருக்கலாம். ஆனால் வடக்கு மக்களால் கோரப்பட்ட அமைதியான அரசியல் சூழ்நிலையை மஹிந்த ராஜபக்ஷவே ஏற்படுத்தி கொடுத்தார். இதனை வடக்கு மக்கள் மறக்கவில்லை. அத்துடன் வடக்கு மாகாண சபை தேர்தலை நடாத்தாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் தோல்வி என தெரிந்தும் தேர்தல் நடாத்தப்பட்டது. விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்து நமது உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசு பக்கம் வந்த 3 லட்சம் பேர் பாதுகாக்கப்பட்டனர். அவர்களுக்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டன. வடக்கில் கன்னிவெடிகள் அகற்றப்பட்டன, காணிகள் விடுவிக்கப்பட்டன, வீடுகள் அமைக்கப்பட்டு மேல்குடியேற்றமும் செய்யப்பட்டது. சரணடைந்த 11,900 முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்டன. மஹிந்த அரசால் தான் வடக்கு முன்னேற்றம் கண்டது. இது வடக்கில் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியும். எனினும் பிரிவினைவாத சிந்தனையில் உள்ள சிலர் இருக்கலாம். அவர்களை திருப்திப்படுத்தும் விதத்திலேயே இந்த அரசு செயல்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலக தமிழ் மாநாடு நடந்த காலப்பகுதிகளில் மேடை பேச்சுக்களில் இளைஞர்கள் சிங்கள மக்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும் என்ற கருத்துக்களை தமிழ் தலைமைகள் தமிழ் மக்களிடையே விதைக்க ஆரம்பித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். கடந்த 12ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். இந்த கருத்தில் இரு பக்கங்கள் உள்ளது. முதலாவது, அன்று தமிழினத்திற்காக, தங்களது உரிமைக்காக, தங்களது மக்களுக்காக குரல் கொடுத்த இளைஞர்கள் அதற்கு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் ஆயுதம் ஏந்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இதில் கட்டாயப்படுத்தப்பட்டு வற்புறுத்தப்பட்டு இளைஞர்கள் இணைக்கப்பட்டார்களா என்பதை தாண்டி தங்களது மக்களுக்காக குரல் எழுப்ப தமிழ் தேசியம் என்ற ஒற்றை வார்த்தையில் அவர்கள் ஊறி ஆயுதம் ஏந்தி இருந்தார்கள் என்பதில் எவ்வித மாற்று கருத்துக்களும் கிடையாது. அன்று அவர்கள் ஆயுதம் ஏந்தியதன் எதிரொலிதான் இன்று உள்நாட்டில் மட்டுமல்ல சர்வதேசத்திலும் தமிழ் தேசியம் என்ற ஒரு விடயம் பாரிய அளவில் மேற்தட்டி பெருமை கொள்ளும் அளவிற்கு வெகுவாக அபார வளர்ச்சி கண்டுள்ளதுடன் வரலாறு படைத்த வீர தமிழர்கள் என்ற பெயரையும் நிலைநாட்ட செய்துள்ளது. எவ்வாறான பின்னணியில் இதில் உற்று நோக்கப்பட வேண்டிய இரண்டாவது விடயம், தமிழ் தேசியம் என்ற போர்வையில் யுத்த காலம் தொட்டு இன்று வரை சாமர்த்தியமாக தமிழ் மக்களை முட்டாள்களாக்கி அரசியல் செய்யும் தமிழ் அரசியல் தலைமைகள் அரசியல் திருவிளையாடல், அரசியல் சுய லாபத்திற்காகவும் தங்களை தொடர்ந்தும் அரசியலில் நிலைநாட்டிக் கொள்வதற்காகவும் மற்றும் தங்களது அரசியல் எதிர்காலத்திற்காகவும் தமிழ் தேசியம் என்ற ஒற்றை வார்த்தையை வைத்து தங்களது காலத்தை கடத்துகின்றனர் என்று அர்ச்சுனா ராமநாதன் மேலும் தெரிவித்துள்ளார். மஹிந்த, கோட்டாபய, பசில், சமல், நாமல் என ராஜபக்ஷ குடும்பத்தினர் பெரும் குற்றவாளிகள். அவர்கள் சட்டத்தின் பிடிக்கிலிருந்து தப்பவே முடியாது. உரிய தண்டனைகளை அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். இவ்வாறு அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள அரச இல்லத்திலிருந்து வெளியேற மாட்டேன் என்று அடம் பிடித்த மஹிந்த ராஜபக்ஷவை நாட்டின் சட்டம் ஒன்று அங்கிருந்து வெளியேற்றியுள்ளது. இப்போது அவர் தங்காலையில் இருந்து கொண்டு அரசியல் லாபம் தேடும் வகையில் அழுது புலம்பியவாறு அறிக்கை விடுக்கின்றார். குடும்ப ஆட்சி நடாத்தி இந்த நாட்டை அளித்த ராஜபக்ஷ குடும்பத்தினரை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. பெரும் குற்றவாளிகளான அவர்கள் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பவே முடியாது. உரிய தண்டனைகளை அவர்கள் அனுபவித்தே தேர்வார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைக்கும் சட்டமூலத்திற்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரே வாக்களிக்க தேவையில்லை என தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானகேன் தெரிவித்துள்ளார். மட்டு ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் எனக்கு ஜனாதிபதியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது. அந்த சந்திப்பின் போது நடந்த சில விடயங்கள் ஒரு சில ஊடக நண்பர்கள் தொலைபேசி அழைப்பின் மூலம் கேட்டு அறிந்து சில செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். உண்மையில் இது தொடர்பாக வெளியிடுவதற்கு எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் நான் இருக்கவில்லை. ஏனென்றால் அது ஒரு உத்தியோகபூர்வமான சந்திப்பு இல்லை. நாங்கள் தேர்தல் நடாத்த வேண்டும் என்றுதான் ஐநாவுக்கு செல்ல வேண்டுமே தவிர எல்லை நிர்ணயம் செய்தால் அல்லது விகிதாசார முறையில் செய்ய வேண்டுமா என நாங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை என கூறியிருந்தார் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டின் முதல் பாதியில் 18 பில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. பெட்ரோலிய துறையை மேலும் மேம்படுத்துவதற்காக பல திட்டங்களை ஆரம்பிக்க இந்த லாபம் பயன்படுத்தப்படுகின்றது என்று கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் மயூர நெத்திகுமார கூறியுள்ளார். எரிபொருள் கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் மற்றும் விமான போக்குவரத்து நடவடிக்கைகளை மையப்படுத்தி முத்துராஜவெல முனையத்தில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் வரை மேற்கொள்ளப்படும் விமான எரிபொருள் குழாய் அமைக்கும் திட்டங்களை அவர் கோடிட்டு காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊழியர்களுக்கான கொடுப்பனவு போன்ற சலுகைகளை பயன்படுத்தியதற்காக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் பிரதி அமைச்சர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது பற்றி ஆலோசித்து வருவதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். பிரதி அமைச்சர்கள் நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பேற்க மாட்டார்கள் என்று சபாநாயகர் இந்த வாரம் தெளிவாக கூறியுள்ளார். எனவே அவர்களை சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கருத வேண்டும். அத்துடன் இந்த சூழ்நிலையில் அவர்கள் சலுகைகளை கோர முடியாது. எனவே பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து எதிர்க்கட்சி ஆலோசித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசேகர கூறியுள்ளார். ஏனைய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிலைப்பாடு குறித்து தமக்கு தெரியாது எனினும் இனிவரும் காலத்தில் நாடாளுமன்றத்தில் பிரதி அமைச்சர்கள் வெளியிடும் அறிக்கைகளை தான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பிரதி அமைச்சர்கள் வழங்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டாம் என்று பொது ஊழியர்களை கேட்டுக் கொள்வதாகவும் தியாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதாக கூறி ஆட்சியை பொறுப்பேற்றவர்கள் அரசியல் பழிவாங்கல்களை தவிர வேறு ஒன்றும் செய்யவில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடங்களுக்கு சென்று மகாநாயக்க தேரர்களை சந்தித்து இது தொடர்பில் தெளிவுபடுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மாகம்புர துறைமுக முகாமைத்துவ தனியார் நிறுவனம் தரமற்ற எண்ணெயை கொள்வனவு செய்ததன் மூலம் ஏற்பட்ட 300 கோடிக்கு மேலான நட்டத்தை முன்னாள் ஜனாதிபதிகள் மூவர் மறைத்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மாகம்புர துறைமுக முகாமைத்துவ தனியார் நிறுவனம் இலங்கை துறைமுக அதிகார சபையால் நிறுவப்பட்டதாகும். 2014ஆம் ஆண்டில் மாகம்புர துறைமுக முகாமைத்துவ தனியார் நிறுவனம் தரமற்ற எண்ணெய் கொள்வனவு செய்ததன் மூலம் துறைமுக அதிகார சபைக்கு 24 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக பொது நிறுவனங்கள் குழுவில் கண்டறியப்பட்டுள்ளது.